ஆர்மிஸ், நீங்கள் பிடிஎஸ் ஆர்மியா? நீங்கள் பிடிஎஸ் ஆர்மியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இன்சிடெண்ட் உங்களுக்கு நடந்திருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுடைய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியாக கிளாஸ் எடுத்தாங்க. அது 1 வீக் போச்சு. என்னுடைய காலேஜில் 2 ஷிஃப்ட் இருக்கும். ஒன்று மார்னிங், இன்னொன்று ஈவினிங். 2 ஷிஃப்ட்டும் ஒன்றா கம்பைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு டாபிக் கொடுத்துட்டு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேசணும், உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்லேயே நீங்கள் பேசணும். ஒரு பொண்ணு வந்து பேசுச்சு. என்ன டாபிக் எடுத்துச்சு அப்படின்னா பிடிஎஸ் டாபிக் எடுத்துச்சு. எனக்கு சிரிப்புனா சொல்ல முடியல. அப்போது வந்து கீழே குனிஞ்சு சிரிச்சுன்னு இருந்தேன். யாரா இது பிடிஎஸ் டாபிக் எடுக்குது அப்படின்னு. நான் குனிஞ்சு சிரிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்து எனக்கு மட்டும்தான் பிடிஎஸ் தெரியும், எனக்கு மட்டும்தான் பிடிஎஸ் பிடிக்கும், வேறு யாருக்கும் பிடிஎஸ் பிடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் சுற்றின்னு இருந்தேங்க. சத்தியமாக சொல்லணும்னா ஒரு ஓவர் பொசசிவ் ஆகும், எனக்கு மட்டும்தான் பிடிஎஸை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு மைண்ட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தோம், இந்த பொண்ணுக்கும் தெரியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஹாப்பினஸ். இது அப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு கேட்கும்போதே கை தூக்கிட்டேன். நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அவசரப்பட்டு கையை தூக்கிட்டோமா அப்படின்ட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து கொஷின் கேட்குது. எல்லாருமே என்னுடைய ஃபேஸை பார்க்குறாங்க. எனக்கு வந்து ஷையாக இருந்துச்சு. ஒரு மாதிரி அசிங்கமாக கீழே குனிஞ்சிட்டு நெளிஞ்சிட்டு அப்படி நின்றுட்டு இருந்தேன். எங்கள் மேம் வேறு ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு எதனால் பிடிஎஸ் பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. பிடிஎஸ்னாலே அழகாக இருப்பாங்க, க்யூட்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டா எல்லோரும் முன்னாடியே சொல்ல முடியுமா ஆர்மிஸ்? நீங்களே சொல்லுங்களேன். நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே பேசும்போது அவன் க்யூட்டாக இருக்கான், அழகாக இருக்கான்னு சொல்லிடலாம். பட் மேம் எதிரில் இருக்கும்போது அவன் க்யூட்டாக இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குங்கன்னு சொல்ல முடியுமாங்க? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்களுடைய சாங் வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அச்சு விட்டேன். எனக்கு அப்போ வந்து அந்த மாதிரிலாம் சுத்தமாக கிடையாது. அவங்க அழகாக இருக்காங்க, க்யூட்டாக இருக்காங்க, பார்த்த உடனே பிடிச்சிருந்துச்சுன்றதுனால அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன் அப்போது. அப்புறம் போக 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 தான் ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்துச்சு. சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெரிஞ்சிச்சு. அந்த டைமிங்லலாம் எனக்கு பிடிஎஸை பிடிக்கும் அப்படின்ட்டுச்சு. இப்போ வந்து நான் தெளிவாயிட்டேன். பிடிஎஸோட ஃபுல் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி ஐயா கில்லிடாங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் சுற்றிட்டு இருப்போம். அந்த பொண்ணு சொல்லிச்சு, அந்த பொண்ணோட கோல் என்ன அப்படின்னா பிடிஎஸ் மாதிரி அந்த பொண்ணும் ஒரு ஐடல் ஆகணுமா, அதுதான் அந்த பொண்ணோட கோல் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த டைமிங்க்கு உண்மையை சொல்கிறேன், அந்த டைமிங்க்கு எனக்கு அந்த பொண்ணு சொன்னது கேட்கும்போது சிரிப்பு வந்துச்சு. ஐடலா இந்த பொண்ணா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சு. இப்போ நினைக்கும் போது எனக்கே கேவலமாக தான் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு சாரி கேட்டுட்டு அவங்களுடைய கோல் சக்ஸஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷ் பண்ணிக்கலாம். நீங்களும் சேர்த்து விஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி ரெக்வஸ்ட், ஃபுல் வீடியோ போட்டோம் அப்படின்னா சுத்தமாக வியூஸே போக மாட்டேங்குது. ஒரு வியூஸ் 2 வியூஸ் போகிறதே கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் ஷார்ட்ஸ் மட்டுமே போடுறேன். நிறைய பேர் ஃபுல் வீடியோ கேட்குறீங்க, பட் ஃபுல் வீடியோ போட்டோம் அப்படின்னா வியூஸ் போக மாட்டேங்குது. வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகிடுது. நம்ம எவ்வளோ தான் வந்து எஃபர்ட் போட்டாலுமே அது வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இந்த வீடியோ எப்படி வியூஸ் போகுதுன்னு பார்த்துட்டு வேணால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல் வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சார் அங்கே ஆர்மி.